இப்போ பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, மேல கிடக்கிறது வந்து ஒரு பழம் பழுத்து ஒரு 2, 3 நாள் ஆயிருச்சு. ஏன்னா, நான் சரியா டயத்துல அந்த பழத்த பார்க்காதனால, மேலேருந்து சாறு அந்த பழுத்து அன்னிங்கி அந்த சாறு கீழ உள்ள காய் மேல விழுந்ததுனால, இது வந்து கீழ உள்ள காய் பார்த்தீங்கன்னா, கெட்டுப்போன மாட்டம் ஆயிருச்சு. ஆனா, கீழ உள்ள காய் நல்ல காயா இருக்கு. ஆனா கெடல. கீழ உள்ள காய் அணுங்கவும் இல்ல. நான் ஏதோ அணுங்கிருச்சோன்னு நெனச்சேன். ஆனா அணுங்கவும் இல்ல. பாருங்க, அதோட கலர பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனா காய் தான். அந்த கெட்டுப்போன மாட்டம் உள்ள இடத்துல நம்ம ஒரு இது முள் எடுத்து பார்ப்போம். அதோட கலர பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க அந்த சக்கையிலேயே எப்படி கலர் இருக்குன்னு பாருங்க. ஆனா இது பழுத்தா எப்படி இருக்கும் இதோடைய கலர்ன்னு பாருங்க. இது கரெக்டான டயத்துல இப்ப பார்த்துட்டேன். இல்லன்னா இதுவுமே கெட்டு போயிரும். ஏன்னா மேலேருந்து அந்த சக்கையில மேல உள்ள பழத்துல அணுங்கல்லேருந்து தண்ணி ஊத்தி, ஊத்தி இந்த காயுமே கெட்டு போயிரும். ஆனா கரெக்டான நேரத்துல பார்த்ததுனா இத வந்து இது வெட்டியாச்சு. பாருங்க. பார்த்தீங்கன்னா, மேல உள்ள காய நம்ம வெட்டிட்டோம். அந்த காயோட கலர பாருங்க. அப்படி இருக்குங்க. இதோட தோல் என்னமோ சக்கைய பார்த்தீங்கன்னா, ரொம்ப மெல்லிசா இருக்குங்க. கலர பாருங்க. அப்படியே கலர் பயங்கரமான கலரா இருக்கு. இதோட தோல் பாருங்க எவ்வளோ மெல்லிசா இருக்கு. நம்ம கையிலேயே உரிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க தோலு. பாருங்க இதுதான் அதோட தோலு. கீழ பாருங்க அவ்வளோ நைஸா இருக்கு. அந்த பலாக்காய வெட்ட கையே தேவையில்ல இது கத்தியே தேவையில்ல அந்த அளவுக்கு நைஸா இருக்கு. சின்னோண்டு குச்சி இருந்தா போதும் அத வச்சு கிழிச்சிடலாம் அந்த அளவுக்கு தோல் நைஸா இருக்கு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாள் ஆயிருச்சு. சரியான டயத்துல நான் பார்க்காதனா பழம் நல்லா பழுத்துருச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, மேல உள்ள தோல் அணுங்கியிருக்கே தவிர, உள்ள உள்ள அந்த சொலைகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கெட்டியா ரொம்ப இதா இருந்துச்சுங்க. அவ்வளோ கெட்டியா இருந்துச்சு. பாருங்க. சரி சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆனா கரெக்டான டயத்துல நான் பார்த்து எடுத்திருந்தா, நல்லா சாப்பிட்டுருக்கலாம். நல்ல பலாப்பழம். சரியான டயத்துல நான் பார்க்காதனால இப்படி ஆயிருச்சு.